சேலம் மாவட்டத்தில் இரும்பு கம்பியால் அடித்து பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தவர் போலீசில் கைதாகியிருக்கிறார். ரகசிய காதலியை கொலை செய்த சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? இரும்பு கம்பியால் அடித்து பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவருடைய ரகசிய காதலனே போலீசில் சிக்கியுள்ளார். போலீசில் அவர் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? சேலம் 4 ரோடு அருகே உள்ள பெரம்பலூரை சேர்ந்தவர் 45 வயதான முருகேசன். தனியார் துணிக்கடை ஒன்றில் பணியாற்றி வருகிறார். இவருடைய மனைவி 40 வயதான சுகுணவள்ளி. காதலித்து திருமணம் செய்து கொண்ட இருவருக்கும் குழந்தைகள் இல்லை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுகுணவள்ளி அவருடைய வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தலையில் அடிபட்டு மர்மமாக இறந்து கிடந்தார். தகவலறிந்து சென்ற பள்ளப்பட்டி போலீசார் சுகுணவள்ளியின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். அதில் சுகுணவள்ளி கொலை செய்யப்பட்டே இருப்பது தெரிய வந்தது. கொலையில் துப்பு துலங்க சேலம் மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரி தனிப்படை அமைத்தார். சுமார் 10க்கும் மேற்பட்டோரை பிடித்து விசாரித்ததில் சேலம் கெஜல் நாயக்கன்பட்டியை சேர்ந்த சக்திவேல் என்பவர் சிக்கினார். சுகுணவள்ளியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து சென்றதாக சக்திவேலை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரிக்க படுபயங்கர சம்பவம் தெரிய வந்தன. சக்திவேலுக்கும் சுகுணவள்ளிக்கும் திருமணத்தை மீறிய ரகசிய உறவு இருந்துள்ளது. அது தெரிந்து சக்திவேலின் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றார். பலமுறை சக்திவேல் அவருடைய மனைவியை குடும்பம் நடத்த அழைத்தும் அவர் மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த சக்திவேல் அடிக்கடி சுகுணவள்ளியிடம் வந்து தன்னுடைய மனைவி தன்னை விட்டு சென்றதற்கு நீதான் காரணம் என்று கூறி தகராறு செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று சக்திவேல் சுகுணவள்ளியை சந்தித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஆத்திரத்தில் சக்திவேல் படுபயங்கர சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளார். வீட்டிலிருந்து இரும்பு கம்பியை எடுத்து சுகுணவள்ளியின் தலையில் தாக்கியிருக்கிறார். அதில் படுகாயமடைந்து சுருண்டு விழுந்த பெண் அங்கேயே துடிதுடித்து உயிரிழந்தார். ரகசிய காதலியை அடித்து கொன்ற காதலன் அங்கிருந்து தப்பிக்க விபத்து போல் சித்தரிக்க முயன்றுள்ளார். கால்வழுக்கி தண்ணீர் தொட்டியில் விழுந்தது போல் சித்தரிக்க திட்டமிட்டு சுகுணவள்ளியின் உடலை தண்ணீர் தொட்டிக்குள் போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றார். சம்பவ நேரத்தில் வீட்டில் இருந்த சக்திவேல் சென்றதை அதே தெருவில் வசிக்கக்கூடிய இன்னொரு பெண் பார்த்துள்ளார். அந்த பெண் கொடுத்த தகவலில்தான் சக்திவேல் தொக்காக சிக்கியிருக்கிறார். சுகுணவள்ளியிடமிருந்து திருடிச் சென்ற 1.5 சவரன் தங்க நகையையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து சக்திவேல் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கணவரின் பிறந்த நாளன்று பெண் அவருடைய காதலன் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்த சம்பவம் சேலத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.